வணக்கம் தோழர்களே. சங்கிகளை சங்கிலே மிதிச்சிருக்காருங்க, வச்சு செஞ்சிருக்கிறாரு. இந்த உருட்டல் மிரட்டல் திமிரு இதெல்லாம் எங்க கிட்ட வச்சுக்கிறாதீங்க அப்படின்னா அடிச்சு ஓட விட்டுருக்காரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு அறிவாலயத்துல மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டத்தை திமுக கூட்டியிருக்கு. அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கின திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் பல விஷயங்களை வச்சு உடைச்சிருக்காரு. என்னென்ன பண்ணணும், தேர்தலை எப்படி எதிர்கொள்ளணும், நாம எப்படி ஒற்றுமையா நிக்கணும், இந்த கட்சி 75 ஆண்டுகளா என்னென்ன அடிச்சுது எல்லாத்தையும் பேசினவரு சங்கிகளை துவச்சு விட்டுருக்கிறார். பொதுவாகவே சங்கி என்ன பண்றாங்க, இந்த இடியையும் ஐடியும் வச்சு பழிவாங்கிற நடவடிக்கையை பொதுவாகவே செஞ்சுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், யாரெல்லாம் எதிர்கட்சியா இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இடி போயிரும், ஐடி போயிரும். இன்னும் சொல்ல போனா பொய் கேசுகளை புனைந்து அதன் மூலமா எதிர்கட்சிகளை நல்லா ஒடுக்கி அடக்கி வைக்கும். அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்துல போய் இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு ஜாமீனே கொடுக்க கூடாதுன்னு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு வச்சு செய்யும் இந்த இடி. இதுல பல பேர் பயந்து போய் பாஜக சேர்ந்துருவாங்க. எதுக்குடா வம்பு, இவங்களோடய போய் ஐக்கியமாயிருவோம் அப்படின்னு பாஜக சேர்ந்துருவாங்க. ஆனா நிறைய பேர் திமிரா எதிர்கொள்ளுவாங்க. நீங்க ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய துணை முதலமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியா, அவரை வச்சு மிரட்டுறாங்க, எங்க ஜெயில மிரட்டுறாங்க. மரியாதை எங்களோட சேர்ந்துரு, ஈடி மிரட்டுது. ஈடி என்ன பாஜகவினுடைய கிளையா இல்ல மிரட்டல் விடுகிற கிளை செயலாளரா ஈடி? அது போய் மிரட்டுது, மரியாதை எங்க கூட வந்து சேர்ந்துக்க, இல்லைன்னா நீங்கே கடன் சாக வேண்டிதான் அப்படின்னானே. அவர் சொல்ற, நான் கழுத்தறுத்து செத்தாலும் சாவேன், ஒருபோதும் பாஜகவோட சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனாலதான் 2 வருஷம் உள்ள போட்டானுங்க. அப்ப இடி ஐடிய வச்சு பழி வாங்குறது, பொய் கேஸ் போடுறது, மிரட்டுறது, இதை எல்லாவற்றையும் 95% எதிர்கட்சிகளை காட்டிக்கிட்டு இருக்கு இந்த இடி. அதைத்தான் இவர் சொல்றாரு, இடி பழி வாங்கிட்டு இருக்கு, இடி என்ன வேணாலும் செய்யும். இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள அதிமுக ஆட்சியில போடப்பட்ட வழக்குகளை தூக்கிட்டு வந்து நாங்க டாஸ்மார்க்கினுடைய ஊழலை ஒழிக்கிறோம் அப்படின்னு பேர்ல வந்து நிக்கிறாங்க. எப்பயா கேஸ் கொடுத்தாங்க, அது அதிமுக காலத்துல கொடுத்தது, எப்பயா வந்து நிக்கிற, அது நாங்க அப்படிதான் வந்து நிப்போம், எங்க எங்களுக்கு தேவையோ அப்போ வந்து நிப்போம் அப்படின்னு 48 மணி நேரம் டாஸ்மார்க் ஊழியர்களை பயங்கரமா இருட்டடிப்பு பண்ணி உள்ள உட்கார வச்சு அவங்கள டார்ச்சர் பண்ணி எல்லா வேலையும் பார்த்தோன்னே இவங்க ஹைகோர்ட்டு போறாங்க. டாஸ்மார்க்கினுடைய தலைமை ஹைகோர்ட்டுக்கு போகுது. ஹைகோர்ட்டுக்கு போனோடனே ஹைகோர்ட்ல இருக்கிற நீதிபதிகள் கடுமையா திட்டுறாங்க. என்ன மனித உரிமை மீறலை செய்யறீங்களா, பெண் ஊழியர்களை கூட வீட்டுக்கு போக விடாம வச்சு உட்கார வச்சிருக்கீங்க, யாரை கேட்டு ராத்திரி நீங்க இது பண்ணீங்க அப்படின்னு புடின்னு பிடிச்சாங்கல்ல. அடுத்த ஹியரிங் வரும்போது அந்த புடின்னு பிடிச்ச 2 பேரை மிரட்டி நீதிபதிகளை எந்த காரணம் சொல்லாம இந்த கேஸ்ல இருந்து விலகிக்கிட்டாங்க. அப்ப இடி ஐடி எவ்வளவு மோசமான ஒரு கும்பல்ன்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இது ஞாபகப்படுத்துறேன். தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ மதுபான ஊழல்ன்ற பேர்ல மிகப்பெரிய அளவுல உள்ளடி வேலையை செய்ய தொடங்கி இருக்கு இந்த இடி. அதெல்லாம் கண்டிச்சு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காரு. இன்னைக்கு திமுக இதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. அது மட்டும் சொல்லல, பாஜக தமிழ்நாட்டுல காலூன்ற நினைக்குது. தான் காலூன்றணுன்றதுக்காக என்னென்ன அராஜகம் இருக்கோ, என்னென்ன அயோக்கியத்தனம் இருக்கோ அவ்வளவு செய்யுது. உண்மைதானே, முதலமைச்சர் சொன்னது உண்மைதானே. இங்கே காலூன்றணுன்றதுக்காகத்தானே எல்லா யோகியத்தனத்தையும் பண்ணுது. திடீர்னு நேத்து கூட்டிட்டு வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய இணையர் லதாவை கூட்டிட்டு வந்து ஒரு உருட்டல. இதெல்லாம் பாஜகவை தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வைப்பதற்கான சித்து விளையாட்டுகள். இப்படி பலரையும் வச்சு வேலை பார்க்கும். இனி அடுத்து எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன அயோக்கியத்தனமா இருக்கோ அவ்வளோத்தையும் மொத்தமா செய்யும். இடி ரைடு வரும், ஐடி ரைடு வரும், உடனே அரெஸ்ட் நடக்கும், நீ பதவியை விட்டு போன்னு சொல்லும், எல்லா வேலையும் நடக்கும். இனியும் 1 வருஷம் நம்ம எலெக்ஷனை சந்திக்கிற வரைக்கும் எல்லா அச்சுறுத்தல்களையும் இந்த இடியும் ஐடியும் செய்யும். அதுல சொல்றாரு முதலமைச்சர், இடியும் ஐடியும் விட்டு அதிமுகவை அடக்கிட்டாங்க. அதானே உண்மை. இடி ஐடி வச்சுதானே அதிமுக அடக்குனாங்க. ஒரு பக்கம் அதிமுகவினுடைய தலைவர்கள் வீடுகள்ல பூரா இடி சோதனை, ஐடி சோதனை. இன்னொரு பக்கம் தலைவர், அதனுடைய முக்கியமான ஆளு எடப்பாடியார், அவர் தான் பொதுச் செயலாளர், அவருடைய சம்பந்தக்காரங்க வீட்டில் போய் நின்றுட்டு ராமலிங்க வீட்டில் 650 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு கண்டுபிடிச்சிருக்கிறார். இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கே எடப்பாடியாருடைய மகன் மிதுனை காப்பாற்றணுன்றக்காக எடப்பாடியார் போய் காலிலே விழுந்துட்டார். பாஜகவினுடைய காலிலே விழுந்துட்டாரு எடப்பாடியார். மிதுனை காப்பாற்றணுமா, மகனை காப்பாற்றணுமா. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இங்க அதிமுக மாட்டிக்கிச்சு மட்டும் கிடையாது,
அதனுடைய தலைமை பொறுப்புல இருக்கிற பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடியாரு தன்னுடைய பொறுப்புக்கு ஆபத்து வந்து கூடாதுன்னு ஓடி போய் ஒட்டிக்கிட்டாருன்றார். அதான உண்மை. தலைமை இங்க வந்து பொதுச் செயலாளர்ன்ற பதவிக்காக தான் இவ்வளவு அயோக்கியத்தனம் நடந்துச்சு. நாளைக்கு என்ன ஆகும்? இந்த பொதுச் செயலாளர் பதவியை விட்டு தூக்குவானுங்கல்ல, அதுக்காக தானே போய் விழுந்தாரு. ஏங்க நான் என்ன சொல்றேன், எதுக்காக செங்கோட்டையனை திடீர்னு கிளப்பி விட்டாங்க? செங்கோட்டையன் எதுக்கு டெல்லிக்கு போனாரு? செங்கோட்டையன் எதுக்கு திடீர்னு போர்க்கொடி உயர்த்தினாரு? இப்படித்தானே ஓபிஎஸ் கிளப்பி விட்டாங்க. அவரும் சத்திய யுத்தம்லாம் நடத்தினார் தெரியுமா? மௌன யுத்தம் நடத்தினாரு, போய் உட்கார்றாரு, என்னென்னமோ பண்ணார்ல. அதெல்லாம் யார் சொல்லி பண்ணா? பாஜகவினுடைய ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லி தானே போய் உட்கார்ந்தேன்னு சொன்னாரு. அப்ப கட்சியை உடைக்கிறதுக்காக, அதிமுகவை உடைக்கிறதுக்காக அன்னைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி வழியாக பாஜக ஓபிஎஸ் உடைச்சு ஓரமா உட்கார வச்சுச்சு. இன்னைக்கு அடையாளம்ல போயிட்டாரு. பாஜகவை நம்பி போறவன் மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்குற கதை தான். இன்னைக்கு ஓபிஎஸ் அட்ரஸ் இல்லாம போயிட்டாரு. இப்போ செங்கோட்டையனை தூண்டி விட்டு அங்க ஒரு பிரச்சனையை உண்டாக்கி செங்கோட்டையன் தலைமையில அதிமுகவை ஒருங்கிணைக்க நினைச்சாங்க. அப்ப செங்கோட்டையன் தலைமை பொறுப்புக்கு வந்தா இங்க சின்னம்மாவை கூப்பிட்டு வந்துடலாம், டிடிவி தினகரனை கூட்டணியில வச்சுக்கலாம், ஓபிஎஸ் அதிமுகவில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பிளான் பண்ணி தான் செங்கோட்டையனை கிளப்பினாங்க. கடைசியில டப்புன்னு இவர் அடிபணிஞ்சு காலில் விழுந்து மண்டிட்டு அவங்களோட ஐக்கியமாயிட்டாரா எடப்பாடியாரு? அதனால தப்பிச்சாரு. இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? எடப்பாடியார் கிட்ட இருக்கிற அதிமுகவினுடைய சின்னம் இருக்கிற ரெட்டலை சின்னம், கொடி, அந்த பேரு எல்லாத்தையும் பிடுங்கி செங்கோட்டையன்ட்ட கொடுத்து நீங்க தலைவரா இருங்க, நீங்க பொதுச் செயலாளர் இருங்க, எல்லாரும் ஒத்துமையா இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போயிருக்கும். இந்த வேலையை தேர்தல் ஆணையத்தை வச்சே பாஜக முடிச்சு விட்டுருக்கும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சிவசேனா கட்சி உங்களுக்கு தெரியும், பால் தாக்கரே சிவசேனாவை ஆரம்பிச்சாரு. உத்தவ் தாக்கரே அதுக்கு அவங்க அப்பா இறந்த பிறகு தலைவரானாரு. இப்போ அந்த கட்சி உத்தவ் தாக்கரேட்டு இருந்து பாதியா உடைச்சு புடிட்டானுங்க. யாரு புடுங்கினது? அங்க இருக்க ஏக்நாத் சிண்டே என்கிற துரோகி. அந்த ஏக்நாத் சிண்டே இந்த கட்சியை உடைச்சது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒரிஜினலா வாரிசுகளா இருக்கிற உத்தவ் தாக்கரே அவங்க மகன் அவங்களெல்லாம் விட்டுருச்சு. கட்சியை உடைச்சிட்டு போன, கட்சிக்கு கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாத ஒரு எம்எல்ஏவா இருந்த ஏக்நாத் சிண்டே கையில கொடுத்து இந்தா வச்சுக்கோ கட்சி பேரு, இந்த கட்சி சின்னம், கட்சி கொடி அம்புட்டையும் ஏக்நாத் சிண்டேவின்னு அன்னைக்கு கொடுத்துருச்சு. அதைத்தான் தமிழ்நாட்டில் பிராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுச்சு. அப்ப செங்கோட்டையனை வச்சு அவர் கையில இந்த அத்தனையும் கொடுத்துட்டோம்னா ரெட்டலை எல்லாமே இவர் போச்சுன்னா எடப்பாடியார் என்ன ஆவாரு? ஃபியூஸ் போன பல்ப் மாதிரி ஆயிடுவார். அதனாலதான் எடப்பாடியார் என்ன பண்ணிட்டாரு? இவங்க மிரட்டலுக்கு பயந்து போய் சரணடைஞ்சிட்டாரு. அதைத்தான் முதலமைச்சர் சொல்றாரு, எங்கிட்டோ மிரட்டி உரட்டி அதிமுகவையும் எடப்பாடியும் பணிய வச்சுட்டானுங்க. அரசியல் மூலமா வெல்ல முடியாதவர்கள் இது போன்ற சில்லறத்தனமான சின்ன வேலைகளால நம்மளை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்த முயற்சிப்பார்கள். அரசியலா ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாது. இங்க 40க்கு 40 நம்ம அடிச்சிட்டோம். ஆனா எல்லா உருட்டு வேலையும் உள்ள பார்ப்பானுங்க. இவன் வந்து பொம்பளைங்களை பேசிட்டான், இந்த ஆளு வந்து லஞ்சம் வாங்கிட்டாரு, இந்த ஆளு வந்து இப்படி, இந்த ஆளு வந்து அப்படி, இப்படி எல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு வருஷத்துல. அததான் அவர் அங்க பேசுறாரு. இங்க பாரு, அவன் நேரடியா உள்ள வந்து ஜெயிக்க முடியாது, ஆனா உள்ளடியா எல்லா யோகியத்தனமான சில்லறை வேலைகளையும் செய்வான். அவன் நம்ம மேல அவதூறுகளை பரப்புவான், நம்மளை அவமானப்படுத்துவான், நம்மளை அசிங்கப்படுத்துவான். ஏன்னா அவன் நேரடியா நின்று நம்மளை ஜெயிக்க முடியாது. இது போன்ற சோதனைகளை எதிர்கொண்டு தாங்க திமுக வளர்ந்துருக்கு. அவர் சொல்றாரு, இது போன்ற சோதனைகள்லாம் எதிர்கொண்டுதான் திமுக வளர்ந்துருக்கு. அதனால பாஜக நினைக்கிற உருட்டல் மிரட்டல் அத்து இதெல்லாம் என்கிட்ட செல்லாது, அதுக்கு பயப்படுறாள்லாம் நான் கிடையாதுடா, கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால என்ன சொல்லியிருக்காரு? நீ யாரை வேணாலும் ஏமாத்து, யாரை வேணாலும் மிரட்டு, யாரை வேணாலும் உள்ளடி வேலை பாரு, தமிழ்நாட்டில் கால்பதிக்கு எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணு, ஆனா என்கிட்ட அதெல்லாம் வச்சுக்காத. ஏன்னா உன்ன மாதிரியான ஆட்களுடைய உருட்டலுக்கும் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லை. ஓடு, அடிச்சா அடங்குற ஆளான்னா அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, முதல்ல கட்சி பொறுப்புல இருக்கிறவங்களை கூப்பிட்டு வச்சு கள நிலவரத்தை பேசி எதிர்கொள்ள வேண்டிய யுத்திகளை பேசி தெளிவான முடிவெடுத்து போயிருக்கு திமுக. இதைத்தான் ரொம்ப நாளா நான் பேசியே இருக்கேன். அதை இன்னைக்கு செஞ்சிருக்கிறாரு. மிரட்டி விட்டுருக்காரு. டேய், உனக்கெல்லாம் பயப்படால நான் கிடையாது, போ அந்த பக்கம் போ, இந்த எடப்பாடியா இருப்பாரு தவளப்பாடி, காலை பார்த்தே விழுவாரு, அவர்கிட்ட போய் வச்சுக்க அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காரு. வேற லெவல் சம்பவம்.